தேங்க்யூ பாபி. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் சிவி குமார். ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறதுக்கு தான் அதை பண்றாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னது நன்றி சார். நான் ஊர்ல இல்லை. ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதேதான் ஃபர்ஸ்ட் சிவி குமார் அண்ட் அர்ஜுன் 2 பேரும் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகம் 2 பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சொதப்போனோம் சார். இல்லை இல்லை, இது நல்லனே ஒரு லைன் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்க வந்து தான் தெரிஞ்சது நலன் பார்ட் 1 மறந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 3 வேற சொல்றாங்க. ஸோ பிரதர் அப்படிதான் என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர். ஓகே. ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். அந்த இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும். ஆனால் அவன் மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படிதான். பயங்கரமான அக்யூஸ்டு. பார்த்து கை தட்டுறது எல்லாம் தெரிஞ்சு, உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ், நல்லா இருக்கு தயவுசெய்து கைத்திட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவி குமார் பற்றி வரேன். என்னன்னா சிவி குமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. ஸோ மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சிலதுல சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, கீழே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிவி குமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண் கலந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. இவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபாதர்ஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல, அந்த செக்கு படம் முடிச்சவங்கன்னா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் யூ ப்ரோ, இதெல்லாம் சும்மா. ஓகே, அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ், இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணுறாரா அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணுவார்ப்பா, ஹோட்டல் வச்சிருக்காரு அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது, ஸ்கூட்டியில் போகிறது, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா முடியுதுடா ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புறேன் சார். நானும் வெயிட் பண்ணுவோம் செக்கு கிக்கு தான் வருது அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிடலாம். அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு ஒத்த குழம்பு எடுத்துன்னு வந்துட்டார். ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்த குழம்பு இல்லை இல்லை, சும்மா சொன்னேன் சார், வச்சுக்காதுங்க. ஏன்னா ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது, அதுக்காக செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கு. இன்னும் சாமி பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. ஓடிடி முடிச்ச உடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னதான் நல்லா தமிழ் பேசுறாரு, அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடிச்சா என்ன மாதிரி அவர் பேசுறாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு பயமா வேற இருக்கு சார், நீங்க வேற. ஓகே. அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருண்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. என்னன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேற இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் ஓடும்போது ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். அண்ட் இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் அவங்க வந்து கிரெடிட் போகும். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம்ல. ஸோ சந்தோஷ் நாராயணை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு வர. ஸோ ப்ரோ
பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னன்னா, சந்தோஷ் நாராயண் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்கா கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷை என் பைக்கில் உட்கார வச்சுன்னு நிறைய ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக இட் வில் டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சி வி குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதை பற்றி பேச முடியாதுனாங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச் தான் சும்மா அது. ஓகே, அடுத்தது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்ன கூப்பிடுவாரு, எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாம போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இது மூலியமா ரெக்வெஸ்ட் பண்றேன் பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சிவகுமார் எங்க இருக்காரு? பீட்சா 4, 5. ஓகே, பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நலன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய தடவை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் 2 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 இயர்ஸ் தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து 3 இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிளாடியேட்டர், அவதார், தேக்கனி மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சுங்க. என்னன்னா, சூதுகவும் இஸ் கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஓகே, அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமர். இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. எப்படி அங்கேருந்து வந்தார் பாருங்க மேட்ரு. மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் எங்கே இருக்கிறார்? போயிட்டு வர. ரவிக்குமார் சார், அப்புறம் சரவணன் சார். சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது, ப்ரொடியூசர் தான் பிரதர். அதில் நம்மள பண்ண முடியாது. நான் ரெடி நெக்ஸ்ட். ஓகே, பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டாரு. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்றோம்னா, நானும் அவரெல்லாம் ஒன்றா ஆரம்பிச்சேன். சென்னை 20 வந்து வெங்கட் பிரபுவோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் இன்னைக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கும் ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிக்கில், தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாற்றுவீங்க அப்படின்ட்டு. அதே இன்டர்வியூவில் 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிருக்கோம். அந்த 25 இன்டர்வியூவில் வர கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக நாங்கள் வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு, இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு, சம்பளம் ஒழுங்காக தராங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிக்கில். நீங்கள் எத்தனை சட்டம் வேணா மாற்றங்க, இது நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் ஒன்றே சொல்லுவேன், தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது எல்லாம் இப்போ அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இட்ஸ் நாட் அ கல்ட் ஃபிலிம், ஜாலியாக ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ 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 தேங்க்யூண்ணா. எஸ், ஸோ கலகலப்பா. சாரி, ஐயோ சாரி சார், சாரி சார், ரொம்ப இல்லை இல்லை, இதுதான் பிரச்சனை. என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர்ல எழுதி பேசலாம், நம்ம போன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கோமா. உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்துல ஒரு டைரக்டர் வேலையை பார்க்கலாம். இந்த படத்துல எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்ல இருந்து டேட்ஸ் இருந்து எல்லா வேலையும் வந்து பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டரா இருப்பாரு. எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன், உங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கு.
நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். அண்ட் உங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. அது 100% ஷியோர். அண்ட் தங்கராஜ் சார், மேடையில் சொன்னால் மேடையில் மறந்துடணும். சரியா? அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது. ஓகே? ஓகே. நான் வந்து இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, நீ பாட்டில் அண்ணன் தரமாட்டேன்னீங்க. பார்ட் 3 பண்றோம்ல? பார்ட் 3 பண்றீங்க? ஐயோ, பார்ட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி. இல்ல பார்ட்டி பண்றதுக்கு சிம்மா இருக்கு. பார்ட்டி நீ தான் நீ பார்ட்டி பண்றீங்க இல்லையா? பார்ட் 3ல நீ இருக்கிறத நாங்க எடுத்துறோம். வேணா நம்ம நீ வேணா சாயந்தரம் வரமாட்டேன்ற. பார்ட் 3யா? பார்ட் நான் 3 பார்ட்டி நினைச்சிருக்கேன். பார்ட் 3யா? பார்ட்டி இருக்கா இல்ல பார்ட் 3 பண்றீங்களா? பார்ட் 3. ஓகே. பார்ட் 3 சார். அந்த கதை ஓகே. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லெண்ண கூப்பிட்டு சார் இதுதான் சூதுகம்னு ஒரு படம். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்க. அது பார்ட் 2 இப்போ வந்து பார்ட் 3 நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் ஏஜிங் வந்து காட்டணும் உங்களுக்கு. கஜினி சூர்யா மாதிரி அவருக்கு எல்லாமே. தேங்க்யூ. அப்புறம் அதான் நான் இப்போ உள்ள வந்தது வந்து என்னை பத்தி சார் பேசலன்றதுக்காக வரல. நான் சில விஷயங்கள் பேசல. அதான் என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் விட்டு வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அப்புறம் மரகநாடி டைரக்டர் ஏஆர்கேவுக்கு, அப்புறம் ஆலம்பனா டைரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடயே நாங்கள் இப்போ காலையில எழுந்தோடனே டீ காலில் மீட் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் தூங்குறது முன்னாடி டீ காலில் மீட் பண்ணுறதுனால அவங்க டக்குன்னு மைண்டுக்கு வரல. சாரி. அப்புறம் இன்னும் ஏதாவது பேர் நான் மறந்துருந்தா கண்டிப்பா படிச்சிருக்கேன். இல்ல அப்புறம் அதுதான் அப்பா ஆதிக்கு அப்பா ரவி சார். அப்போ தேங்க்யூப்பா. நானும் சில டேரக்டர்ஸா மறந்துட்டேன். தயவுசெய்து அது இன்டென்ஷன் கிடையாது, சும்மா பேச. அதுவிக் சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டாரு, என்னது வாழ்க்கையில கஷ்டம் அதெல்லாம். அவர் வந்து ஒரு யானை கிடையாது, குதிரை. ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எழுந்துப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்டர் த டிராகன் பார்த்துருப்பீங்க அட்டகத்தில. ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இப்போ ஸோ குட் லக் ப்ரோ. தேங்க்யூ.